எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவு முந்தைய வேல்மாறல் வரிசை அமைப்பு பற்றிய அந்த பதிவினுடைய சுருக்கமான பதிவு. இதன் மூலமாக என்னுடைய ஆய்வினுடைய 3 முடிவுகளை நான் பகிர்ந்துக்கிறேன். வேதாந்த சுவாமிகள் தனது பக்தியை சோதித்த ஒருவரை வேல் வகுப்பினுடைய வரிகளை ஒரு குறிப்பிட்ட முறையில் வரிசைப்படுத்தி அதன் மூலயமா அவரது உடலை எரிவது போல ஆக்கி அந்த உடல் உஷ்ணத்தை அவர் உருவாக்குறார். எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஆராய்ச்சியினுடைய நோக்கமே. சரி, வேல் வகுப்பு அடிப்படையாக வச்சு வேல்மாறலை ஆராயும் போது அதில் ஒரு வரிசை கிரமம், அதாவது 1, 3, 4, 2 அப்படிங்கிற ஒரு வரிசை கிரமம் இருக்கிறது தெரியுது. மேலும் இது வேல் வகுப்போட 16 வரிகளை 4 பிரிவாக பிரித்து அதுக்கப்புறம் 4 மடங்காக்கி அதை 64ஆகவும் மாற்றுது. அப்போது வகுக்கும் போதும் பெருக்கும் போதும் 1, 3, 4, 2 அப்படிங்கிற ஒரு வரிசை கிரமம் இருக்குது நம்மளுக்கு தெரியுது. இப்போ வேல் வகுப்புலேருந்து எடுக்கிறப்பவே முதல்ல இந்த முதல் ஒன்றையும் அதுக்கடுத்தது 8ஆம் ஆனதையும் அதுக்கடுத்து 9வது வரையும் அதுக்கப்புறம் 16வது வரையும் வச்சிருக்காரு. அது எப்படி வச்சிருக்காருன்னா முதல் இடத்துல அதுக்கப்புறம் 3ஆம் இடம் அதுக்கப்புறம் 4ஆம் இடம் அதுக்கப்புறம் 2ஆம் இடம் வந்திருக்காரு. இது பிரிவு. அதை 4 சுற்றா அதை பெருக்கும் போதும் அதே 1, 3, 4, 2 அப்படிங்கிறத எடுத்திருக்காரு. இது வரிசை கிரமம் தான் நம்ம ஒரு 4 சிலிண்டர் என்ஜினில் பயன்படுத்துகிறோம். இதே எப்படி காட்சிப்படுத்துதுன்னா ஒரு காவடி மாதிரி காட்சியாகுது. இது என்னோட ஆய்வினுடைய 2வது முடிவு. ஒரு வரிக்குமே அவர் முதன்மை கொடுத்துருக்கிறார். அதுதான் என்னோட ஆய்வினுடைய 3வது முடிவு. இதை கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு ஒரு கேள்வி. வேல் வகுப்பில் இருக்கிற ஒவ்வொரு வரிகளும் 4 முறையாக வருது. இந்த திருத்தணில் உதித்தருளும் அப்படிங்கிற அந்த ஒரு வரி மட்டும் பார்த்தீங்கன்னா 108 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க. தெரியாத பட்சத்தில் இதுக்கு இன்னொரு காணொலியை நான் போடுறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.